வெல்கம் டு கணினியாசம். நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MariaDB கம்யூனிட்டி சர்வர் எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு MySQL சர்வர் எதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு நம்ம சிஸ்டத்தை செக் பண்ணலாம். விண்டோஸ் 10 செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் சர்ச் லிஸ்ட்டில் MySQL என்டர் பண்ணுங்கள். ஸோ எதுவும் உங்களுக்கு MySQL இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ எதுவுமே உங்களுக்கு MySQL இன்ஸ்டலேஷன் ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு MariaDB.comல டவுன்லோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா MariaDBனோட எல்லா இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நான் வந்து ஃப்ரீ வந்து கம்யூனிட்டி. ஓகே, என்டர்பிரைஸ் வந்து காஸ்ட் வைஸ் வரும் உங்களுக்கு. MariaDB என்டர்பிரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், லார்ஜ் என்வரன்மெண்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து MariaDB என்டர்பிரைஸ் எடுத்துக்கலாம். க்ளவுட் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா MariaDB கம்யூனிட்டி சர்வர். ஓகே, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இருக்குது. ஸோ 11. லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.1.2 GA. ஓகே, ஸோ அதுமாதிரி 10 இருக்குது. ஓகே, 10.4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து 11.1.2 லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஓஎஸ் வந்து லினக்ஸ். ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸில் CentOS இருக்குது, CentOS 7, 8, அப்புறம் டிபிஎன்னா உபுண்டு. ஓகே, டிபிஎன் இருக்குது, உபுண்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது. ஓகே, RHL வந்து 8, 9 இருக்குது. அது மாதிரி சுசி லினக்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து CentOS, அப்புறம் ரெட் ஹாட், அப்புறம் வந்து உபுண்டு. எல்லா ஓஎஸ்மே நம்ம இன்ஸ்டலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக MariaDB வச்சு லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் விண்டோஸில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். அதில் MS Windows 64 பிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் 62.38 MB வருது. ஓகே, 63 MB நியர்லி. ஓகே, ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன், போடுறேன். ஓகே, MariaDB 11.12 விண்டோஸ் வெர்ஷன். விண்டோஸை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டாக கொடுப்போம். சப் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் MariaDB சர்வர், டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ், கிளைண்ட்டு, தேர்ட் பார்ட்டி டூல் வந்து ISQLனு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாமே இது வந்து கிளைண்ட் டூல், GUI டூல். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேணான்னா நீங்கள் இதில் போய்ட்டு இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஓகே, டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸில் வந்து API லைப்ரரி இருக்குது. ஓகே, அதுமாதிரி கிளைண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து MariaDBயோட கிளைண்ட் டூல்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து சர்வர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சியில் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து CA செலக்ட் பண்ணிக்கிறேன். எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MariaDB 11.1 டேட்டாங்கிற ஃபோல்டரில் போய்ட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ ரூட் பாஸ்வேர்ட் கேட்கு. ஸோ ரூட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரூட் யூஸரை வந்து ஒன்லி சர்வரில் மட்டும் யூஸ் பண்ணணுமா இல்லை ரிமோட் மிஷின் யூஸ் பண்ணணுமான்னு கேட்கு. ஸோ இது கொடுத்தா நாட் செக்யூர்டு நமக்கு. ஏன்னா ரூட் யூஸர் வந்து நம்ம எப்போவுமே ரிமோட் இதில் வந்து எனேபிள் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்னால நான் வந்து இதை எனேபிள் பண்ணுறேன். இன் ப்ரொடக்ஷன் சினாரியோ வந்து இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எனேபிள் இருக்காது. ஓகே, இதுக்கு வேலை நம்ம ரூட் யூஸருக்கு பதிலாக ரூட் ஆக்சஸ் உள்ள ஒரு யூஸர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ரிமோட்டில் எனேபிள் பண்ணிக்கலாம். ரூட் யூஸரை எப்போவுமே நம்ம ரிமோட்டில் எனேபிள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம ட்ரைனிங்னால இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இன் ப்ரொடக்ஷன் சினாரியோ நாட் எனேபிள் திஸ் ரூட் யூஸர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். இந்த UTF, ஸோ இந்த கேரக்டர் செட் லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம ரூட் யூஸர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ரூட் யூஸரை வந்து ரிமோட்டில் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ ஸோ அதே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நேம் வந்து MariaDBன்னு இருக்கும். TCP போர்ட் வந்து சர்வரோட போர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3306. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் 3306 வேறு எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் போர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்.
நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்தாங்க. ஓகே, நம்ம இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ MySQL எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து ஃபோல்டருக்கு கீழே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 64 பிட் எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும். ஓகே, சப்போஸ் 32 அப்ளிகேஷன்னா x86 இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளே போகிறேன். ஸோ இதில் MariaDB, ஓகே, MariaDB ஃபோல்டர் இருக்குது. அதில் 11.1 வெர்ஷன் தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் பின்னுக்குள்ளே தான் நம்மளோட exe ஃபைல் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம exe எல்லாமே இது எல்லாமே அப்ளிகேஷனோட நேம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இது ஒவ்வொரு அப்ளிகேஷன் இது வந்து ஒர்க் ஆகும். இது MySQL டீன் வந்து சர்வீஸ். ஓகே, MySQL செக் பண்ணுறது எல்லா exe ஃபைலும் பின் டைரக்டரியில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணணும். CLI கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ சர்ச்சில் போயிட்டு MySQL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, சர்ச் பாக்ஸ் இது பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கூட இங்கேருந்து கூட டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் ப்ரோக்ராம்ஸில் MariaDB ஃபோல்டருக்குள்ளே MySQL கிளைண்ட்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கான். ஓகே, இந்த ஷார்ட்கட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா MariaDBக்குள்ளே எங்கே இருக்குது பாருங்கள், பின் ஃபைலுக்குள்ளே தான் இது இருக்குது. ஓகே, ஸோ பின் டைரக்டரிக்குள்ள ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லா exe ஃபைலும் உங்களுக்கு இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் மெனுவில் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ MySQL நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளைண்ட் இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், சென்ட்டு போயிட்டு டெஸ்க்டாப் க்ரியேட் ஷார்ட்கட். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் கேட்கும். என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து MariaDB வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஷோ டேட்டாபேஸ். என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது ஷோ டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா இது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு பில்டின்னாக இருக்கிற டேட்டாபேஸஸ். ஓகே, இதே மாதிரி இதோட டேபிள்ஸ் பார்க்கணுன்னா யூஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MySQL டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே டேட்டாபேஸ். ஸோ அதில் MySQL டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். கொடுத்துட்டு டேட்டாபேஸ் அந்த டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. செட் ஷோ டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட டேபிள்ஸ் வந்து ஓகே, ஸோ இது பண்ணுறதுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு குயிக் கொடுத்தா போதும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் MySQL அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும், MySQL கமாண்ட் யூஸ் பண்ணணும். MySQL.exe. ஸோ MySQL -u .root -p. ஸோ இப்படியும் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, இதுலேயும் சேம் அதே மாதிரி ஷோ டேட்டாபேஸ் நீங்கள் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கனால அது வந்து உங்களுக்கு நம்ம கேஷில் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ டேட்டாபேஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடில் லாகின் பண்ணலாம் கேரக்டர் இன்டர்ஃபேஸு. ஒன்று வந்து அந்த டைரக்டரியில் நீங்கள் டைரெக்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MariaDB பின்னில் போயிட்டு பின் டைரக்டரியில் போயிட்டு அந்த MySQL exe ரன் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டாபேஸில் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே, MySQL அந்த கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக MySQL MariaDB ஷார்ட்கட் இருக்கலாம் உங்களுக்கு. இந்த ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கேரக்டர் மோடில் நம்ம லாகின் பண்ணுறது.
ஸோ இதில் வந்து ஒரு கிளைண்ட் GUI டூல் இருக்குது, தேர்ட் பார்ட்டி டூல் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா HighSQLனு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். அது GUI மோடில் நம்ம எப்படி லாகின் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு யூஸரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இதில் லாகின் பண்ணுறது. ஓகே, ப்ளஸ் சிம்பிள் கீழே நியூன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இதை வேணால் நேம் மாற்றிக்கலாம். நம்ம F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். சார் F2 இல்லை, நேம் இருக்கு. ஸோ நீங்கள் கர்சரை உங்கள் போட்டு டபுள் கிளிக் பண்ணாலே மாறிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், MariaDB சர்வர் இருக்கு. MariaDB என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு MariaDB சர்வர். ஓகே, இது அட்வான்ஸ் மோடில் போய் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டைப் இருக்குது. ஸோ அதில் நிறையா சர்வர் இருக்குது. நமக்கு வந்து MariaDBயை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி MariaDBலேயே வந்து நேம்டு இருக்குது, அப்புறம் SSH சேனல் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி நிறையா டைப் இருக்குது. அதே மாதிரி SQL சர்வரும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி போஸ்ட்கிரஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து MariaDB MySQL TCP IP கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, லைப்ரரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். ஓகே, இதில் நிறைய டைப் இருக்குது. ரிலேட்டடாக அந்த டைப்ஸ் அப்படி என்னென்னு பார்க்கலாம். ஓகே, போஸ்ட் நேம் வந்து 127.0.ங்கிறது நம்ம லோக்கல் இந்த சிஸ்டத்தோட லோக்கல் ஹோஸ்டோட IP வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிருக்கும். நம்ம வேணால் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து IP, இது வந்து போஸ்ட் நேம். அவ்வளோ லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட்னால் இந்த சிஸ்டத்தோட தான் நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, எது இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை தான் நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா அதில் IPயை கொடுக்கலாம், இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் நேமே கொடுக்கலாம். லோக்கல் ஹோஸ்டோட லூப் பேக் IP என்னன்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1. ஸோ இப்படி நீங்கள் ஸோ ப்ராம்ப்ட் ஃபார் கிரெடென்ஷியல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஓப்பன் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ப்ராம்ப்ட் ஃபார். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட போர்ட் 3306 MySQL டிஃபால்ட்டு போர்ட். ஓகே, ஸோ இந்த போர்ட்டில் வேறு எதுவும் உங்களுக்கு இதில் ரன் ஆகக்கூடாது. ரன் ஆனால் உங்களுக்கு இந்த போர்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், இந்த போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் 3307. அது இதோட இல்லைன்னா வேறு எந்த போர்ட் யூஸ் ஆகலையோ அந்த போர்ட்டை வந்து இதுக்கு அசைன் பண்ணால் போதும். ஓகே, ஒன் டிஃபால்ட் போர்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட் போர்ட் என்ன 3306. ஓகே, தப்பாக கொடுத்துருக்கோம். .0. இல்லை பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டுங்க டேப்ல பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். தென் ஓப்பன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, ஸோ உங்களுக்கு எல்லாமே GUI மோடில் இருக்குது. ஓகே, போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, கொரி ரன் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கொரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரி விண்டோ ஓப்பன் ஆகும். என்ன கொரி வேணுமோ நம்ம அங்கே டைப் பண்ணால் இங்கே பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், யூஸ் இதே போய்ட்டு நீங்கள் ஷோ டேட்டாபேஸ் போட்டு பார்க்கலாம். ஷோ டேட்டா பேசஸ் கொடுத்துட்டு அந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கிறதா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, எக்ஸிக்யூட் SQL இல்லைன்னா F9 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட்னா F9, இல்லைன்னா அந்த ப்ளே பட்டன் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் டேட்டாபேஸ் டிஸ்பிளே ஆகுதா. ஓகே, ஸோ இதை வந்து கொரி விண்டோவில் நம்ம என்ன கொரிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோன்னா MySQL இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி MySQL எப்படி MariaDB எப்படி கனெக்ட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு CLI மோடில் கனெக்ட் பண்ணோம். அது 2 டைப்ஸாக கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஐக்கான் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், இங்கே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு
MySQL நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப்லேருந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அது எந்த டைரக்டரியில் இருக்கோ அந்த டைரக்டரியில் போயிட்டு என்ன பண்ணுறோம், எந்த டைரக்டரியில் இருக்கோ அந்த டைரக்டரியில் போயிட்டு நம்ம டைரெக்டாக MySQL EXE ஃபைலை வச்சு ரன் பண்ணுறோம். ஸோ அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, MySQL-u, அது யூனா யூசர் வந்து ரூட்டு, -pங்கிறது பாஸ்வேர்டு. ஓகே, -p கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரும். ஓகே, ஸோ இப்போ 2 டைப்ஸாக நம்ம வந்து CLI மோடை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் தேர்ட் பார்ட்டி டூல் பற்றி பார்த்தோம். GUI மோடு, HighSQLனு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதில் போனீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று, MariaDB சர்வர்னு ஒரு யூசர் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நெட்வொர்க் டைப் வந்து TCP/IP, லைப்ரரி செலக்ட் பண்ணிங்க, ஹோஸ்ட் நேமு, யூசர் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டோ அதை நம்ம கொடுக்குறோம், 330 போர்ட் நம்பர். ஓகே, கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.